தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 362வது நாள் பதிவு. இந்த பதிவு உமா மகேஸ்வரனார் என்கிற தமிழறிஞரை பற்றி கலைஞர் பேசியது 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் கரந்தை உமா மகேஸ்வரனார் சிலை திறப்பு விழாவிலே கலைஞர் நிகழ்த்திய உரை. எத்தனையோ பேர் இந்த மொழிக்கு உழைத்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூர்ந்தால்தான் வருங்கால தலைமுறைக்கு அவர்களை பற்றி எடுத்துச் சொல்வது நம்முடைய கடமை என்கிற வகையிலே தலைவர் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற போதெல்லாம் அத்தகைய பெருமகனார்களை பற்றி பேசி அவர்களை பதிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பதிவு தான் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்கிற புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். உமா மகேஸ்வரனார் என்று தலைப்பு. ராஜராசனுடைய நினைவாக ராஜராஜேஸ்வரம் என்கிற பெரிய கோயில் நிலைத்திருப்பது போல உமா மகேஸ்வரனாரின் நினைவாக அவர் நிறுவிய உமா மகேஸ்வரம் என்னும் கரந்தை தமிழ்ச்சங்கம் நிலைத்துள்ளது. தஞ்சை என்றாலே ராஜராஜ சோழனுடைய நினைவு எப்படி வருமோ அதுபோல கரந்தை என்றாலே மறைந்த தமிழ்வேள் உமா மகேஸ்வரனார் நினைவு வராமல் போகாது. அப்படிப்பட்ட தமிழ் பேராசிரியர் பெரியாராகிய உமா மகேஸ்வரனுடைய சிலையினை தமிழ் சங்கத்தினுடைய மணிவிழா கொண்டாடுகிற நேரத்திலே திறந்து வைப்பது என்பது காலம் கடந்தாவது அந்த பெரியாருக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய நன்றியை தவறாது செய்திருக்கிறார்களே என்றதுக்கு ஒரு சான்றாகும். தமிழனுடைய பெருமையும் வலிமையும் தொன்மையும் நாட்டு மக்கள் மறந்திருக்கிற நேரத்தில் 60 ஆண்டுகளுக்கு முன்னே தஞ்சை தரணியில் இந்த கருந்திட்டைக்குடி பகுதியிலே தமிழ் உணர்வு படைத்த சில இளைஞர்கள் கூடி தமிழின உணர்ச்சியை வளர்ப்பதற்கும் தமிழ் மொழியினுடைய தன்மையை காப்பாற்றுவதற்கும் எடுத்துக்கொண்ட முயற்சியினுடைய தொடர்ச்சியாக 30 ஆண்டு காலம் இந்த சங்கத்தை கட்டி காக்கின்ற பெரும் பொறுப்பை இன்றைக்கு சிலையாக நின்றிருக்கிற தமிழ்வேள் உமா மகேஸ்வரனார் பெற்றிருந்தார். தமிழிலே மேடைகளிலே பேசுவதும் எழுதுவதும் உலக செய்திகளை பற்றி தமிழ் மொழியிலே அறிவிப்பதும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியவை, நாகரிக உலகத்திற்கு ஒவ்வாதவை என்று பிற மொழியிலே அதிலும் குறிப்பாக ஆங்கிலத்திலே இந்த செய்தியை எடுத்துரைப்பதும் மேடைகளிலே பேசுவதுமே பொருத்தமுடையதும் மேன்மையானதும் அதுதான் கௌரவமிக்கது என்று கருதி இருந்த நேரத்தில் தான் கரந்தை தமிழ் கல்லூரியினால் பெரியதோர் புரட்சியினை மறைந்த தமிழ்வேள் உமா மகேஸ்வரனார் நடத்தி காட்டினார். ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் மாத்திரமன்றி தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியை தமிழர்கள் போற்றாமல் விட்டுவிடுவாரோ என்ற ஐயம் ஏற்படுகின்ற விதத்திலே வடமொழி கலப்பும் தமிழன் தமிழிலேயே பேச நாணுகின்றான் என்கிற நிலையும் ஏற்படுவதை மறைந்த உமா மகேஸ்வரனார் எண்ணி பார்த்தார். தமிழ் சங்கத்தினுடைய இளைஞர்கள் முதலாக தமிழுக்கு பெருமை சேர்த்த முறையே பாராட்டுவதற்குரியதாகும். மதிப்பிற்குரிய ஒருவரை அவருடைய மரியாதையை சுட்டி காட்டும் வகையில் அழைக்க ஸ்ரீமான் என்று குறிப்பிடும் வடமொழி சொல்லுக்கு பதிலாக திருவாளர் என்ற தமிழ் சொல்லை முதலாக பயன்படுத்திய பெருமை கரந்தை தமிழ் சங்கத்திற்கும் தமிழ்வேள் உமா மகேஸ்வரனாருக்கும் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் உணர்வு தமிழகத்தில் ஏற்பட தொடங்கிய பிறகு எத்தனையோ வழக்குக்கு நம்மை அடிமை கொண்டு விட்ட வடமொழி சொற்கள் எல்லாம் தமிழாக்கப்பட்டிருக்கின்றன. இதே மேடையிலே ஒரு 15 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அமர்ந்திருந்தால் இந்த விழாவிலே சில பேர் பேச தொடங்கினால் விழா தலைவர் என்றோ அவைத்தலைவர் என்றோ அழைத்திருக்க மாட்டார்கள். கணம் அக்ராசனாதிபதி அவர்களே என்றுதான் அழைத்திருப்பார்கள். அக்ராசனாதிபதி என்ற நாவினால் இன்றைக்கு அவைத்தலைவர் அவர்களே என்று அழைக்கின்ற தமிழ் மொழி நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு உமா மகேஸ்வரனார் போன்றவருடைய உழைப்புதான் காரணம் என்பதை யாரும் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. நமஸ்காரம் என்று வணக்கமாய் மாறி இருக்கிறது. இதே வணக்கம் 10-15 ஆண்டு காலத்துக்கு முன்பு பயன்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் என்று கருதி அவர்கள் மீது பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வணக்கம் என்ற வழக்கத்திற்கு வந்துவிட்ட ஒரு சொல்லாகவே ஆகிவிட்டதை நாம் காண்கிறோம். இந்த சிலருடைய உருவச்சிலைகளை திறக்கிறோம் என்றால் அந்த சிலைகளுக்கு உரியவர்கள் இந்த நாட்டிலேயே எந்த தொண்டினை ஆற்றினார்கள், எதற்காக பாடுபட்டார்கள், எவ்வளவு தன்னலமற்று திகழ்ந்தார்கள், இவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட விழாக்களிலே நாம் நினைவிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உமா மகேஸ்வரனார் தம்முடைய காலமெல்லாம் இந்த தமிழ் சங்கம் வளர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அவர் மறைந்தது கூட எப்படி? அவர் கல்கத்தா சென்றிருந்தார். அங்கே சாந்தி நிகேதன் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றன என்பதை அறிந்து வர பார்த்து அதன் பிறகு அங்கிருந்து காசி பல்கலைக்கழகம் சென்று
அங்கே அந்த பல்கலைக்கழகம் எல்லாம் எப்படி நடைபெறுகின்றன என்பதை அறிந்து அங்கு கண்ட கருத்துக்களை எல்லாம் கொண்ட எண்ணங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து குவித்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு சென்றார். கல்கத்தாவிலிருந்து காசி பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்ற வழியிலேயே அவருக்கு கடுமையான காய்ச்சல் கண்டுவிட்டது. அதனால் அவர் மறைந்தார். அவர் கடமையாற்றுகின்ற நேரத்திலே, அதிலும் தமிழுக்காக கடமையாற்றிய நேரத்திலே தம்முடைய உயிரை தமிழுக்காக ஒப்படைத்தார். அந்த திருமகனுடைய சிலையை தந்தை தரணியிலே கரந்தை பகுதியிலே இன்று நாம் திறந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது நம் அனைவருக்கும் பெருமை தருகின்ற செயலாகும். இந்த நல்ல நாளில் அந்த சிலைக்கு முன்னால் நின்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூளுரை, நாம் தமிழ் உணர்வோடு வாழ்வோம், தமிழர் என்ற உணர்வோடு வாழ்வோம், தமிழன் யாரையும் தாழ்த்த மாட்டான், தமிழன் யாருக்கும் தாழ மாட்டான் என்கிற சூளுரையை உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு தமிழ் வாழ்க, தமிழினம் வாழ்க, நம்முடைய தமிழ் தாயகம் செழிக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று நிறைவு செய்திருக்கிறார் தலைவர் அவர்கள். இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் செய்த சேவையின் காரணமாக இன்றைக்கு நாம் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு தலைவணங்கி வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நன்றியும் கூட. அந்த நன்றியறிதலை காப்போம் என்று சொல்லி கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து பிரியா விடை கூறி விடைபெறுவது உங்கள் அன்புடன் பெற பொய்தாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.